இந்த நவம்பர் மாதம் கடைசி மாதத்துக்கு வாரத்துக்கு வந்திருக்கோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவரீர், அப்பா எங்களை கர்த்தாவே தேவரீர் கடந்த வாரம் முழுதும் காத்து வழிநடத்தி வந்தீரே, அதுக்காக நன்றி. தேவைகளை சந்தித்து அப்பா தேவரீர் எங்களோடு நீர் அப்பா கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே தேவரீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எல்லாவற்றிலும் அப்பா தேவரீர் எங்களோட பயணம் செய்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே, இந்த வாரம் கூட உடைய கரத்தில் தேவையான கொடுக்குறோம். உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களை வழிநடத்தி அப்பா கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ நீ கிருபை தாங்க. உண்மையே உயர்த்துகிறோம். உண்மையே கர்த்தாவே எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறோம். இந்த ஆராதனை வேலை கூட உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆராதனைகளுக்காக சுபிக்கிறோம். வந்து சேர நீ கிருபை தாங்க. தேவரே, இந்த ஆராதனை முழுதுமாக உங்களுடைய சமூகம் உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் முழுதுமாக பொறுப்படுத்த வழிநடத்தி பலப்படுத்து எங்களோடு மட்டுமாக கர்த்தாவே தேவரே இடைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை மூலம் பேசுங்க. ஆராதனை முழுதுமாக எங்களோடு எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஜெபத்தை மீட்பார் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். நம்முடைய கிருபைகளும் இரக்கங்கள் நம்ம மேல் காட்டியிருக்கிறார். மட்டுமாக அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மை எண்ணி எண்ணி துதிப்போம் என்ற ஒரு பாடலை பாடி நாம் நம்முடைய ஆராதனை ஆரம்பிப்போம். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்முயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் என்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்முயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்கள்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா. சங்கீதம் இந்த 99ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் அற்புதமாக ஒரு பாடலாக கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தேவரீர் என்னை பாதுகாக்கும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வோம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவே நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பாதராதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பாதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் இன்ப இயேசுவே நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதி அவர். உன்னை அழைத்தவர் அவர் தாசருக்கு நீதி அவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் இன்ப இயேசுவே நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு எதிராக வாய்க்காது எந்த ஆயுதமும் வாய்க்காது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காது. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் மிதித்தாலும் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்கிறார். 1000 பேரும் 10,000 பேரும் உங்கள் பக்கம் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகள் இது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஒரு நாளும் கைவிடார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவர்கள், ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிக்கிறவர்கள், ஆண்டவரோடு விசுவாசமாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், அவரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை, அவரே ஆண்டவர் என்று நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை, அவரே இரட்சகர் மீட்பர் என்று நம்பிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உம்மையே சார்ந்து நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மையே நான் சார்ந்து வாழ்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா இறங்கி வந்து இந்த பூமியில் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர்.
நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம் ஆண்டவர். ரத்தம் சிந்தி நமக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே பாருங்கள், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு துளி ரத்தமும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதனால்தான் இந்த பூமியில் இறங்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே தேவரீர், நீர் என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, நான் உமக்காக வாழ என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் வல்லமை உள்ளவரே, சேனைகளின் கர்த்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எங்கள் வாழ்க்கையில். நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டு, எப்படிப்பட்ட போராட்டம் சூழ்நிலை, எந்த சூழ்நிலை என்றாலும் ஆண்டவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை விடுவிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவரை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும். ஹல்லேலூயா. நம்மளுடைய சுய பலத்தினால் இந்த உலகத்தை தாண்டி போக முடியாது. நம்முடைய சுய பலம் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்காது, ஒரு நாளும் கை கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டுமே நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும், எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தவர் நம் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கும் போராட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவமானம் தள்ளி வைக்கப்பட்டது என்று எல்லாவற்றிலும் அவரை இகழ்ந்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை அடித்தார்கள். அவரை கனம் பண்ணவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்காக, அவர் இந்த தேசத்திற்காக, இஸ்ரவேலர்களுக்காக தேடி வரும் பொழுது அவர்கள் தன்னுடைய மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய செய்தி தன்னுடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சந்தித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய சூழ்நிலை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ என்னை பின்பற்ற வேண்டும், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வா என்கிறார். Take up your cross and follow me என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்பதாக நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் பின்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுங்களா? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி போவதில்லை. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உனக்காக ஒரு சிலுவையை, ஒரு பர்பஸை, கர்த்தருடைய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தர் பின்னாடி போவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே தேவரீர், நான் உம்முடைய பின்னால் நடப்பதற்கு எனக்கு பலத்தை தாங்க. To follow you, Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் மகிமையின் மகிமையாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறார். மாறாத நேசராயிருக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொள்வேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கேட்குதையா அன்பால் பொங்குதையா உம் குரலோ, கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நன்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நன்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என் இயேசையா உம்மையல்லோ உலகத்தில் வெற்றி கொள்வேன் உம்மையல்லோ கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே பற்றி கொண்டு இந்த உலகத்தில் நான் வெற்றி காண்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உம்மையே நான் பற்றி கொள்வேன். என் வாழ்க்கையில் உம்மையே நான் பற்றி கொள்வேன் ஆண்டவரே. உம்மையே நான் பற்றி கொண்டு என் வாழ்க்கையில் நான் வெற்றி கொள்வேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எந்த வெற்றி வந்தாலும், ஹல்லேலூயா, whatever victory or success that comes in my life, let it come through you, Lord. Hallelujah. என் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி வந்தாலும், எந்த ஒரு எனக்கு நன்மை வந்தாலும் ஆண்டவரே, அது உங்க மூலமாய் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க மூலமா வரட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஹல்லேலூயா, நாம் பெற்றுக்கொள்வது கர்த்தர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எல்லாம் நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில காத்திருந்து பெற்றுக்கொண்டால் கூட கர்த்தர் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்வதை நான் கேட்கிறேன், நீங்க எதை கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அற்புதமான ஆசீர்வாதமான காரியத்தை நம் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம் வாழ்க்கையை சரியான திசையில் நம்மை நடத்த முடியும். சரியான பார்வையை நமக்கு கொடுக்க முடியும். சரியான லக்கை நமக்கு கொடுக்க முடியும். Hallelujah. The goal and the purpose in your life will be correct according to God's plan. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் பயணம், உன் வாழ்க்கையில் இருக்கும் சித்தம் அது சரியாக இருக்கும். ஆண்டவரை என்றைக்கும் நீ நோக்கி பார்த்தால், ஹல்லேலூயா, கர்த்தரே நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒருங்கிணைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுத்தான். யோசேப்பு வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அவனை பள்ளத்தில் தூக்கி போட்டார்கள், குழியில் போட்டு விற்று விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்வார் என்பதற்கு காத்து கொண்டிருந்தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் ஆனாலும், என் பயணம் எப்படி போனாலும் நான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருப்பேன் என்று சொன்ன யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை போலதான் நம் வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் செய்த காரியம் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லவும் நன்மைகளான காரியம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் சித்தத்திற்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இன்றைய காலத்தில் நிறைய பேர் அவசரப்பட்டு நிறைய காரியங்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் ரொம்ப அவசியமான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வதால் நம் வழிகளை அவர் சிறப்படுத்துகிறார். நம் வழிகளை அவர் நேர்மையாக நேராக நமக்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, because the Holy Spirit is the God who dwells inside you right now. இப்பொழுதும் கூட நமக்குள்ளே வாசம் செய்பவர் ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மேல் பனி போல பெய்யும் பரிசுத்தர் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, நன்றி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்க
வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கண்ணும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மேல் அப்பா இறங்கி வந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜீவ ஊற்றாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பொங்கி வழியும் ஊற்றாக ஜீவ நதியாக கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா தேவரீர், நாங்கள் மற்றவர்களுக்கு அப்பா தேவரீர் ஒரு ஜீவ ஊற்றாக மாற நிற்கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், நம்மோடு இருப்பவர்கள் நம்மை ஒரு ஜீவ ஊற்றாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடன் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் நமக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று பொங்கி வழிய வேண்டும். ஹல்லேலூயா. அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வறண்ட நிலத்தில் வாய்க்கால்களை வெட்டியவர் என்று ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இல்லாத இடங்களில் அங்க தண்ணீர் வர வாய்ப்பே கிடையாது. அங்கு ஒரு நீர் ஊற்றும் கிடையாது, ஆறும் கிடையாது. எந்த வகையான தண்ணீருக்கான சோர்ஸே இல்லாத இடத்தில் ஆண்டவர் ஒரு வாய்க்காலை வெட்டு என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணீரால் நிரப்புகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு வழியாயிருக்கிறார், கர்த்தரே நமக்கு பலனாயிருக்கிறார், கர்த்தரே நமக்கு ஜீவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டி வைப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. If you trust in the Lord, கர்த்தரை நீ நம்புகிறாய் என்றால் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் சொல்வது இதுதான், நீ வாய்க்கால்களை வெட்டி வை என்கிறார். ஹல்லேலூயா. You dig the trenches and the pit so that I will fill it with
மை blessings என்கிறார் ஆண்டவர். ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், ஊற்று தண்ணீரால் நிரப்புவார். வாய்க்கால்களை வெட்டி வைக்க வேண்டும். வாய்க்கால்கள் யாரால் வெட்ட முடியும்? யாரால் வெட்ட முடியும்? கர்த்தரை நம்பி கர்த்தரில் விசுவாசம் இருக்கிறவர்களால் தான் வாய்க்கால்களை வெட்ட முடியும். ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களால் தான் இதை செய்ய முடியும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறீர்களா? ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் வாய்க்கால்களை வெட்டி வைக்கிறீர்களா? கர்த்தர் ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக வாய்க்கால்களை வெட்டி வைப்பீர்களா? ஹalleluya. கர்த்தரை நோக்கி பாருங்கள். என்றைக்குமே ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்கிறார். ஹalleluya. தன்னுடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கேட்பது எல்லாம், எப்பொழுதும் கேட்பது, உன் விசுவாசம் எங்கே என்று தான் கேட்கிறார். ஹalleluya. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உன் விசுவாசம் அவர் மேல் இருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே ஆண்டவராயிருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவர் அவர் ஒருவர் தான். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. அன்றைக்கு இஸ்ரவேலர்களும் இதை தான் செய்தார்கள். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது இதுதான். ஒரு வறண்ட நிலத்தில் இந்த இடத்துல அற்புதம் நடக்குமா என்று சொல்லும் அந்த இடத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது இதுதான். வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள், நீங்கள் வாய்க்கால்களை உண்டாக்கி வையுங்கள் என்று சொன்னார். என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஹalleluya. அங்கே தண்ணீர் வரவழைத்தார். ஹalleluya. அந்த பக்கம் தண்ணீரே கிடையாது. ஆனால் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தரை நம்பி நீங்கள் இருந்தால், கர்த்தரை நம்பி உங்கள் வழிகள் இருந்தால், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹalleluya. ஏற்ற நேரத்தில் அவருடைய காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஆராதனை நாயகனாய் நமக்கு இருக்கிறார். அவர் ஆராதனை வேந்தனாய் இருக்கிறார். 1000 பேர்களிலும் அவர் சிறந்தவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. Yes Lord Jesus. 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன்.
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் இடுமே மகிழுடன் துதித்திடவே, முழங்கால் யாவுமே முழங்கிடவே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் வருக, திரும்பவும் வருவேன். ஆமென் இயேசுவே. முடிவில்லா ராஜ்யம் வருக, திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை உம்மை பொழுதிடுவேன். என்னாயுள் முடியும் வரை உம்மை பொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை எங்கள் ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே, எங்கள் ஆயுள் முடிந்தாலும் பரலோகத்தில் வந்து நாங்கள் உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆராதனை நாயகன் அப்பா, நீர் வல்லவர், நல்லவர் அப்பா தேவரீர், கிருபை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இரட்சகர், மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தரே நல்லவர், கர்த்தரே நல்லவர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே சிறந்தவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரே என்னாலும் துதியுங்கள்.
இருதயங்கள், உங்கள் நாவுகள், உங்கள் வார்த்தைகள், உங்கள் இருதயம் கர்த்தர் ஒருவரையே துதிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையே நீங்கள் உயர்த்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த ஞாயிறு ஆராதனையில் கூட கர்த்தருக்கு ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவர் ஒருவரே நமக்கு இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதங்க. வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. மட்டுமாக ஆராதனை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமேல நாமத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள் எல்லாம் விட்டு விலகுவதாக ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லா வியாதிகளை சபித்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. விலகுவதாக இந்த நேரத்தில். அதே போல எல்லா பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும், எல்லா கோட்டைகள் எல்லாம் இடிக்கிறோம், உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை எங்களுக்கு சுற்றி இருக்கும் கட்டுகள், குடும்பத்தை சுற்றி இருக்கும் கட்டுகள், ஊழியங்களை சுற்றி இருக்கும் கட்டுகள் யாவையும் உடைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால எல்லாவற்றையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, விடுதலையை தாங்க, எல்லாருக்கும் விடுதலையை தாங்க கர்த்தரே. நீரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நீர் எல்லாருக்கும் விடுதலை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் கூட நம்ம கடைசி வாரத்திற்கு வந்திருக்கிறோம். லாஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தோம் என்றால் God will give you a best place. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுப்பார் என்பதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் செய்யும் காரியங்கள் என்ன அப்படின்னு நாம் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது நாம் இந்த ஜெக்கரியா புத்தகத்தின் இருக்கும் செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் முழுதுமாக இந்த ஜெக்கரியா புத்தகத்தில் இருக்கும் ஆண்டவரோட அற்புதமான வார்த்தைகளை பார்க்க நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு கூட நாம் ஜெக்கரியா புத்தகத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது. அதற்கு முன்பதாக முதலாவது ஜெக்கரியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வசனம் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு கீ வேர்டாக வைத்திருக்கிறோம். அதை வைத்து தான் நாம் செய்திகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் படிப்போம். படிங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைப்பது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் உனக்கு கட்டளையிடுவேன். இங்கே உலாவுறவர்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தை நான் கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த காட்சி ஆண்டவர் பரலோகத்தில் இந்த தரிசனத்தை ஜெக்கரியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கும் ஜெருபாபேலுக்கும் சொல்வது இதுதான். என்ன சொல்கிறார் என்றால், நீ எனக்கு உண்மையாயிருந்து என் வழிகளே நடந்து எனக்கு நீ என்னுடைய வழிகள் நடந்து
என் காவலை, என் கட்டளைகளை, என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸு, என்னுடைய எல்லா காரியங்களும் நீ கீழ்ப்படிந்தால், அதாவது கர்த்தருக்கு ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை என்பதுதான் அர்த்தம். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறோம், கர்த்தர் பின்னாடி போகிறோம். அதுதான் நம்ம இதுலேயும் பார்த்தோம். என்னதில் நம்மளுடைய ஆராதனையிலும் பார்த்தோம். இஃப் யூ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் டேக்கிங் அப் யுவர் கிராஸ், உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, தென் காட் சேஸ் காட் வில் டேக் கேர் ஆஃப் த திங்ஸ் வாட் எவர் யூ ஆர் ஒரிட் அபவுட். நீங்கள் எதெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு எதெல்லாம் ஒரிடாக இருக்கிறீர்களோ ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பது தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சிறந்த இடத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்கிறார். அந்த இடம் பரலோகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் இருக்கிறதுலே சிறந்த இடம். ரைட், இட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் வேர் யூ கேன் பி இஸ் ஹெவன். ஹல்லேலூயா, த பெஸ்ட் பிளேஸ். பாருங்க, நாம் இந்த ஜெக்கரியா புத்தகத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் வரப்போகிறார், சிறந்த இடத்தை கொடுக்க போகிறார் என்பதுதான் வேத சத்தியம் சொல்கிறது. ஐ எம் கம்மிங் சூன் என்று ஆண்டவர் கடைசியாக ரெவலேஷன் புத்தகத்தில், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொன்னது கடைசி வசனம் இதுதான் சொன்னார். ஐ எம் கம்மிங் சூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சிறந்த இடத்தை நமக்கு கொடுப்பதற்காக வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். பாருங்க, ஜெக்கரியாவின் புத்தகம் நம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். ஒரு 2 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 அதிகாரங்களில் ஆண்டவர் சொல்வது அவர் வெகு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த 13ஆம் அதிகாரம், ஜெக்கரியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். அதில் தான் முடித்தோம். அதில் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். 9ஆம் வசனம் படிங்க. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். God says that he will refine you like the silver and the gold என்றார். அப்போ ஆண்டவர் உனக்கு நன்மைகளால் நான் முடிசூட்டுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் இன்னொரு விஷயமும் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உனக்கு தங்கத்தை போல வெள்ளியும் போலையும் உன்னை புடமிட்டு பார்ப்பேன் என்கிறார். அப்படி அந்த அந்த சூழ்நிலை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், you will be tested for every bit of faith. உங்க இருதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசத்தில் பரீட்சையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரிசோதித்து பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்க்கையில் கொண்டு வருவார் என்பதுதான் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை சோதித்து பார்க்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், God himself, right? நிறைய வேதத்தில் நிறைய இடங்களில் ஆண்டவர் இதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். கரெக்டா இல்லையா? தாவீதை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ரைட்? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ரைட்? இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, God will always test, right? நம்முடைய பலத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மை என்றைக்கும் சோதித்து பார்ப்பார் என்பது இட் இஸ் அ ஃபேக்ட். ரைட்? நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எப்பொழுதும் நாம் விழுகும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுதெல்லாம் இது கர்த்தர் நம்மை விடாமல் காத்துக்கொள்வார் என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அந்த வழியில் நம்மை நடப்பதற்கு விரும்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஃப் ஒரு 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 வெள்ளி தங்கம் செய்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறான்.
அவனை ஒரு 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 மனிதன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் அந்த புத்தகத்தில் படித்து கொண்டிருந்தேன். அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்வது, அந்த வெள்ளி பார் இருக்குது, இந்த சில்வர் பார், அந்த வெள்ளி பார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. அவரும் கிட்ட போல் ஒரு பெரிய இது வச்சு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெள்ளி பாரை உள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில பாரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நெருப்பில் போடாமல் எடுத்து வைக்கிறார். அப்பொழுது அந்த மனிதன் கேட்கிறார், முடிந்த பிறகு கேட்கிறார், ஐயா இதில் நிறைய பார் எடுத்து அந்த வெள்ளி அந்த 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 நெருப்பில் போட்டீர்கள், அதை தட்டி எடுத்து திருப்பி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்க. ஆனால் இந்த இந்த பாரெல்லாம் என்ன, இந்த இந்த செங்கல் மாதிரி இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து வைத்து விட்டீர்களே, வெள்ளி தானே, இதெல்லாம் வெள்ளி தானே, இது ஏன் எடுத்து வைத்தீர்கள்? அதற்கு அந்த மனிதன் சொன்னது, அந்த ஆசாரியன் சொன்னது என்ன என்றால், இது இந்த நெருப்பை தாங்காது என்கிறார். இது பொசிந்து விடும், இது நெருப்பை தாங்காது, அதனால் இது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது என்று எடுத்து வைத்து விட்டார். இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி ஆண்டவர் சொல்வது, ஆண்டவர் கரத்தில் நீங்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ், நான் வெள்ளி, நான் தங்கம், நான் வெள்ளி தங்கம் என்று சொல்வதில் பெருமை கிடையாது. நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்வதில் பெரிய பெருமை கிடையாது. தங்கமும் வெள்ளியுமாய் நீ இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்பாட்டில் நீ வர வேண்டும் என்றால் அக்னிக்குள்ளே, நெருப்புக்குள்ளே ஆண்டவர் உங்களை போட வேண்டும். அதை தான் இந்த செக்கரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை சோதித்து பரிசோதனைப்படுத்தி நான் உங்களை பார்ப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நெருப்பில் போகாத ஒரு வெள்ளியோ தங்கமோ அது பயன்பாட்டுக்கு வராது. அப்போ நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் ஆண்டவர் திட்டமிட்டு செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது ஒரு திட்டம் போட்டு ஆண்டவர் நம்மளை நெருப்பில் போடுறாரான்னு. ஆனால் அதோடைய பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். திட்டமிட்டு ஆண்டவர் செய்கிறார் என்றால் அதற்கு பர்பஸ் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் கூட நிறைய பாத்திரங்கள் ஷோ கேஸில் வச்சுருக்கோம். ரைட்டா? அது பயன்பாட்டுக்கு வர்றதே கிடையாது, ஆனால் ஷோகேஸ்லேயே இருக்குது. எதற்காக? அழகு பொருட்களாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அது கடைசி வரைக்கும் அழகு பொருளாகவே இருக்குது. எப்பயாவது கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் வந்தால் அதை எடுத்து தொடச்சி வைப்போமே தவிர அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக இல்லையா? ஆனால் வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பார்த்தா என்ன, நம்ம பயன்பாட்டில் இருக்கும் பாத்திரங்கள், அன்றாட யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம், துடைத்து வைத்து கழுவி வைத்து வைக்கிறோம். அப்போ பாருங்கள், நல்ல வெள்ளி பாத்திரமாக இருந்து ஷோகேஸில் வைக்கிற ஒரு பாத்திரமாக நாம் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. யாருக்கு பிரயோஜனம்? யாருக்குமே பிரயோஜனம். அதற்கு ஒரு சில்வர் டம்ளராக இருந்து 10 பேருக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட பிரயோஜனம். கரெக்டாக இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்கிறார். யூ ஹாவ் டு கம் and be useful for God. கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதை தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, செக்கரியா 14ஆம் அதிகாரம் அதே 4ஆம் வசனம் படிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒரு ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். கர்த்தருடைய 2ஆம் வருகை, the second coming of God எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்? ஆண்டவரின் 2ஆம் வருகை ரகசிய வருகை அல்ல. இது ஆண்டவருடைய ரகசிய வருகை பற்றி இது போடவில்லை. ஆண்டவருடைய ரகசிய வருகை மத்திய வானத்தில் வருகிறார். மத்திய வானத்தில் வந்து எக்கால சத்தம் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது? முதலாவது யார் போறாங்க? மரித்தவர். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். மரித்தவர்கள் இல்லை, வசனத்தை கரெக்டாக சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்
மரித்தார்கள். பிறகு யார் எழுந்து போகிறாங்க? நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் போகிறோம். ரைட்டா? இது ரகசிய வருகை. ஆனால் ஆண்டவர் இந்த வருகையை இங்கே குறிப்பிடவில்லை. இந்த 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒலிவ மலை மேல் ஆண்டவருடைய கால் படும் பொழுது அது இரண்டாக பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உருவாகுகிறது. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்கில் தான் தப்பித்து போகிறார்கள் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் காலை வைக்கும் பொழுது ஒலிவ மலையில் ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படும். நான் போயிட்டு இன்டர்நெட்டில் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு செய்தி ஒருத்தர் நான் கேட்கும் பொழுது ஒலிவ மலை, நான் நிறைய இன்டர்நெட்டில் பார்ப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இப்போ ஒலிவ மலை கிராக் விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு நான் போன 2 நாளுக்கு முன்னாடி கூட போயிட்டு இது ஆத்தன்டிக்கா, இது உண்மையா, உண்மையாலே இது இந்த செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி போயிட்டு கூகுள் பண்ணி சர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது அது உண்மைதான் என்கிறார்கள். உண்மையாலேயே அந்த டைரக்ஷன் கூட ஈஸ்ட் டு வெஸ்ட்னு போட்டிருக்கும். பார்த்தீங்களா? தமிழில் எப்படி போட்டிருக்கு? கிழக்கு மேற்காக ஒரு கிராக் இருக்கும்னு சொல்லி ஒரு பிளவு ஏற்படணும். அதை போலவே கிழக்கு மேற்குக்கு ஒரு கிராக்கு ஒலிவ மலையில் உண்டாகி இருக்கிறது, பேஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி, அதோட அஸ்திபாரத்தில் உண்டாகி இருக்கிறது சொல்லி இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் படித்து பார்த்தேன். அப்பொழுது இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற காரியங்களை இன்னும் நம் மனிதர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் வார்த்தை மூலம் சொல்லுகிற விஷயங்கள் உண்மையாக இருக்கிறது, வேத வசனங்கள் உண்மை, அது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பயோ நடப்போது, என்னவோ நடக்க போகுது என்று இல்லாமல் இதில் படிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் வரப்போகிறார் என்று அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஐ ஆம் கம்மிங் சூன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுதி விட்டு சென்றார். கரெக்டா இல்லையா? யோவான் மூலமாக வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனமாக ஆண்டவர் சொல்ல ஐ ஆம் கம்மிங் சூன் என்கிறார். அப்போது நான் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்றால் த சைன்ஸ், அடையாளங்கள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஜக்கரியா எழுதுகிறார், ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் அன்றைக்கு எழுதினார். அப்போ இயேசு கிறிஸ்துவே பிறக்கவில்லை. ஆனால் ஜக்கரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வரப்போகிறார், இனிமேல் வரப்போகிறார் என்ற செய்தியை ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜக்கரியாலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தவர். 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தவர் ஜக்கரியா. அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் இன்னும் நடக்க போகுது, இன்னும் அடுத்த வருஷம் வரப்போறாரா, இன்னைக்கு வரப்போறாரா, நாளைக்கு வரப்போறாரா தெரியல, இந்த செய்தியை ஆண்டவர் ஜக்கரியா இடத்தில் கொடுக்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு பிளானிங் இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணினே வராரு. எல்லாம் அவருடைய ராஜ்யத்திற்கான பணிகளில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம அதில் கலந்துக்கிறோமா என்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. கர்த்தருடைய பணிகள் வெகு சீக்கிரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் யாருக்காகவும் வெயிட் பண்ணலை, அவர் செய்து கொண்டே இருக்கிறார். வாசல் அருகே நின்று கொண்டே இருக்கிறார். எந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து விடுவார் என்ற செய்திகள் தான் உலகமெங்கும் இருக்கும் எல்லா சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்போது ஒலிவ மலையில் ஆண்டவர் வரப்போகிறார் என்பது உண்மையான காரியம். அது இப்போவே கிராக் விட ஆரம்பிச்சிச்சு என்பது தான். ஹல்லேலூயா. அப்போ வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் பல காரியங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவருடைய பர்பஸ் என்றைக்குமே மாறவே மாறாது. ஹல்லேலூயா. ஒரு சில இடங்களில் மனிதன் செய்யும் தவறுகளால் மனிதனுக்காக அவருடைய பிளானை ஒரு சில இடங்களில் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்களை கரெக்டாக எடுத்துகிட்டு நிற்க வச்சிட்டாரு. கானான் தேசத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிட்டாரு.
இப்போ அவர்கள் உள்ளே போக வேண்டும். ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, போய் சண்டை போடுங்கன்றாரு. ஆனால் யோசேப்பே இப்போ மோசேவே என்ன சொல்கிறான் அப்படின்னா, மோசேக்கு என்ன திடீர் என்று தோணுச்சுன்னு தெரியல, ஏன் இது தோணுச்சுன்னு தெரில. நாம் ஒரு 12 ஸ்பையை உள்ளே அனுப்பலாம். ஆண்டவர் சொல்லவில்லை 12 பேர் அனுப்புங்க, நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லவில்லை 12 பேர் உள்ளே அனுப்பி வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். மோசே யோசிக்கிறார், ஓகே ஒரு 12 பேர் அனுப்பலாம், எல்லா கோத்திரத்திலும் 2 பேர் அனுப்பலாம். இதை செய்ததால் என்ன நடந்தது? 10 பேர் அதை எதிர்த்தார்கள். எதை எதிர்த்தார்கள்? கர்த்தருடைய திட்டத்தை எதிர்த்தார்கள். கர்த்தருடைய திட்டத்தையே எதிர்த்தார்கள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு, இவ்வளவு ராஜாக்களை ஜெயிச்ச பிறகு, ஏற்கனவே 2-3 ராஜாக்களை ஜெயிச்சு ராட்சசர்களை ஜெயித்து அந்த எட்ஜில் வந்து நிற்கிறாங்க. இப்பொழுது உள்ளே தான் போக வேண்டும். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? கர்த்தருடைய திட்டத்தை கடைசி நேரத்தில் வந்து நிராகரிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். இதனால் ஆண்டவர் செய்தது என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டார். சில நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்கிறார். சரியான நேரம், அப்படியே சரியான டைமிங், சரியான நேரம், சரியான காலகட்டத்தில் போய்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். தோஸ் ஹூ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிறீங்களா, உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு போயின்னு இருக்கீங்களா, கரெக்டான வழியில் போயின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் எப்போ அதற்கு முரண்படாக ஆண்டவர் பின்னாடி போக மாட்டோம் நம்ம நிற்கிறோமோ, அப்போ ஆண்டவர் திட்டங்களை மாற்றுகிறார். அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கிற திட்டங்களை மாற்றுகிறார். என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் ஆண்டவர் வனாந்தரத்தில் சுத்த விட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, 40 years ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹிஸ்ட்ரி வாஸ் சேஞ்ச்டு. உலகத்தில் 40 ஆண்டுகளில் இருந்த வரலாறை ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த டைமிங்கில் எடுத்த டிசிஷன் தான் அது ஆண்டவர். அப்பொழுது எடுத்த டிசிஷன் தான். இவர்கள் உள்ளே போக வேண்டும், சண்டை போட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் விரும்பினார். ஆனால் 40 ஆண்டுகள் யார் தள்ளிவிட்டார்கள்? ஆண்டவர் தான் அந்த முடிவை எடுத்தார். எதனால்? மனிதர்கள் செய்த தவறினால். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நான் இப்படி போகிறேன் என்று சொல்லாமல் எதிர்த்து நின்றதால் ஆண்டவர் மாற்றிவிட்டார். நான் எப்பொழுதும் யோசிப்பது உண்டு, அந்த 40 years டைமிங் மாறினதால் உலகத்தில் என்னென்ன மாறி இருக்கணும் என்ன அடிக்கடி யோசிப்பேன். 40 yearsன்றது ஒரு பெரிய காலகட்டம். ஒரு ஜெனரேஷனே வரலை. எகிப்திலேருந்து கிளம்பின ஜெனரேஷன் கானான் தேசத்தை பார்க்கவே இல்லை அவர்கள். கரெக்டாக இல்லையா? நமக்கு தெரியும் வரலாறு. கானான் தேசத்தை நம்ம என்ன செய்கிறோம், இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திலேருந்து கிளம்பி எகிப்திலேருந்து கிளம்பி கானான் தேசத்துக்குள் சென்று விட்டார்கள் என்று. இல்லை, அந்த ஜெனரேஷனே உள்ள போல, அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். ஆண்டவர் வாலிபர்களும் குழந்தைகளும் வளர்ந்த அடுத்த 40 ஆண்டுகளில் வளர்ந்தவர்களை தான் அந்த தேசத்திற்குள். அப்போது இவர்கள் 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தில் சுத்த விட்டு அப்போ இருக்கும் பொழுது உலகத்தின் வரலாறு மாற்றிவிட்டார். நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். அந்த 40 ஆண்டுகள் நிறைய காரியங்களை மாற்றி பாருங்கள். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட, when we don't accept God's plan in our life, கர்த்தருடைய வழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போவதால் என்ன நடக்கிறது? நாம் என்ன யோசிக்கிறோன்னா, நம்முடைய வாழ்க்கை மட்டும்தான் திசை திரும்பி போயிருக்குன்னு யோசிக்கிறோம். இல்லை, நம்மை சார்ந்த இருக்கிறவர்கள், நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து திசை திரும்பி போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த திசையை மாற்றி விடுகிறார். அப்போது சரியான வழியில் போனால் கர்த்தர் நம்மை எல்லாரையும் குடும்பத்தோடு எல்லாரையும் சேர்ந்து கொண்டு போகிறார். தவறான வழியில் நாம் நின்று விட்டோம், நம்ம ஆண்டவர் பின்னாடி போகல அப்படின்னா திசையை ஆண்டவர் மாற்றி விடுகிறார். நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து வேறு டைரக்ஷனில் மாற்றி விடுகிறார். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவார்.
40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய ப்ராமிசஸ் அவர் மாற்றவே இல்லை. அவர் கொடுப்பேன், கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்ல யோசுவா மூலமாக உள்ளே சென்று வெற்றி பெற்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆஃப்டர் 40 இயர்ஸ், 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் பிள்ளைகள் தான் அதை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ பாருங்க, வாய் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் எதிர்த்து நின்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற அடையாளத்தை பற்றி இந்த செக்கரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அப்போது இன்றைக்கு செய்தி என்ன? வெகு சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னாக நாங்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லும் முக்கியமான ஒரு செய்தியாய் இருக்கிறது. படிப்போம் 6வது வசனம், அப்படியே படிங்க. 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம உலகத்தில் நடந்ததில்லை. ரைட்டா? இது ஒரு புது சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலை எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உண்டாவதற்கு வெளிச்சம் கடவுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை தான் இது இருந்தது. எப்படின்னா, டேவும் இல்லை நைட்டும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. we don't know. ஏன்னா நமக்கு எப்பவுமே காலையில் சாயங்காலம், மத்தியானம் சாயங்காலம், நைட்டு, திருப்பி காலையில், இந்த ரொட்டீன்லேயே நம்ம இருக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு காரியம், இந்த சூழ்நிலையை நாம் சந்தித்ததே கிடையாது. பகலும் இரவும் இல்லாமல் ஒரு நாள் இருக்குன்னா அது என்ன நாள் என்பது நமக்கு புரியாது. ரைட்டா? ஆனால் ஆண்டவர் சொல்வது எது அப்படின்னா, கர்த்தரே வெளிச்சமாக இருக்கிறார். ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி சூழ்நிலை வரப்போகுது ஒரு நாள். ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சமாய் இருக்க போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பது தான் அங்கே போட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம், நீங்கள் இப்போ ரெவலேஷன் 22 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் எடுங்க. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பிதாவானவரே வெளிச்சமாய் அங்கே இருக்கிறார். ரைட்? அங்கே 2 காரியங்கள் போட்டிருக்கோம். ஒன்று, லைட், பிதாவானவர் வெளிச்சமாய் இருப்பார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்காய் இருப்பார் என்று போட்டிருக்கோம். ரைட்டா? 2 பேருமே அங்கே இருக்கிறார்கள். எப்பொழுது புதிய வானம் புதிய பூமி உண்டாகி நம்ம எல்லாம் அங்கே கொண்டு போன பிறகு அந்த புதிய வானம் புதிய பூமியில் வெளிச்சமாய் யார் இருக்கிறார்? கர்த்தராகிய தேவன் பிதாவானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே விளக்காய் இருப்பவர், லேம்பாய் இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகத்திற்கே வெளிச்சமாய் இருப்பவர், பாருங்க, நிறைய பேர் இப்பயும் நிறைய பேர் பரலோக ஸ்கை யூனிவர்ஸில் நிறைய பெரிய பெரிய டெலஸ்கோப் இருக்குது. ரைட்டா? இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஒன்று இருக்குது, ஹபிள் டெலஸ்கோப் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? முக்கியமாக சயின்டிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் இன்னொரு பூமி போலவே இன்னொரு பூமி இருக்கிறதா என்று எப்பொழுதும் கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய நீங்கள் போய் சயின்டிஸ்ட் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி நம்ம இது போலவே இருக்கிறது, அதில் தண்ணீர் இருக்கிறது, அதனால் இது தான் நமக்கு மாற்று உலகமாய் அமையும். நம்ம பூமி போலவே ஒரு நிலா சுற்றி கொண்டிருக்கு, மூன் ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது. நம்ம பூமி போலவே ஒரு சூரியன் இருக்கிறது. ரைட்டா? இதெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெராக்ஸ், இப்போ இருக்கிற உலகத்தில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அங்கே பூமி வானத்தில் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தை தெளிவாக படித்த ஒரு சயின்டிஸ்ட் அப்படி தேட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா,
சூரியனும் இருக்காது, சந்திரனும் இருக்காது, வெளிச்சமாய் ஆண்டவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ராங்கான டைரக்ஷனில் உலகத்தில் இருக்கும் சயின்டிஸ்ட் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காட் இஸ், புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறவர். சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த வசனத்தை போல there will be day, there will be night. பகல் இருக்கும், இரவு இருக்கும், ஆனால் சூரியனும் சந்திரனும் இருக்காது, வெளிச்சமாய் ஆண்டவர் தான் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சயின்டிஸ்ட் பார்க்குறவங்க வேறு திசையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள் வேறு திசையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தண்ணீர் இருக்கிறது, அதனால் பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட் எக்ஸை கண்டுபிடிச்சி இது பூமிக்கு சரியான ஒரு மாற்றாக இருக்கிறது, இதில் தண்ணீர் இருக்கிறது, மார்ஸில் தண்ணீர் இருக்கிறது, மனிதன் போக முடியும், இங்கே தண்ணீர் இருக்கிறது என்று பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் புதிய வானம் புதிய பூமியில் தண்ணீரே கிடையாது. நோ சி, நோ ஓஷன், ஒன்லி லேண்ட். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் பார்வை, உலகத்தின் எதிர்பார்ப்பு இந்த உலகத்தை மேட்ச் பண்ணி தான் பார்க்க முடியும். அதை தாண்டி ஒரு எண்ணம், சிந்தனை அவர்களுக்கு வராது. உலகத்தில் இருக்கும் காரியத்தை தான் இமேஜினேஷனாக கொண்டு வர முடியும். ஆனால் வேதத்தை படிக்கிற நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவது என்ன? இதையெல்லாம் தாண்டி ஒரு உலகத்தை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன், அதை தான் கொண்டு போகிறேன் என்றார். அதனால தான் ஐ எம் கம்மிங் சூன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலை வரப்போகிறது, இதற்கு முன்பதாகவும் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாருங்க. 8ஆம் அதிகாரத்தை படிங்க, 8ஆம் வசனத்தை படிங்க. 14 ஜெகரியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். பாருங்க, எல்லா நேரத்திற்கும் எல்லா திசைகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்றாக வைத்திருக்கிறார் அந்நாட்களில். ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில வசனங்கள், வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஜீவ ஊற்று நானே என்கிறார். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்தீர்கள் என்றால் படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஒரு சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சமாரிய பெண்ணிடத்தில் தண்ணீர் கேட்கிறார். அந்த சமாரிய பெண், என்ன எங்ககிட்ட தண்ணி கேட்குறீங்களே, நீங்கள் யூதர்கள் அல்லவா, சமாரியத்தில் பேச மாட்டீங்களே, ஜீவ தண்ணீரை எங்ககிட்ட கேட்குறீங்களே என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், ஜீவ ஊற்று யார், நீ யாருக்கிட்ட கேட்குறேன்னு தெரியாமல் கேட்குற, நீ தெரிந்திருந்தால் ஜீவ ஊற்றை நான் உனக்கு கொடுத்துருப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்றை கொடுப்பவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அந்த பெண்ணிடத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஜீவ ஊற்று நானே, இந்த என்னிடத்தில் இருந்து ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, வேதத்தில் ஜீவ ஊற்று, அந்த சோர்ஸ் ஆஃப் ஜீவ ஊற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியுமாய்தான் விளக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்கள் மேற்கொண்டு படித்த 13ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவன் கொடுக்கும் நீரூற்றாய் இருக்கிறது. அந்த நீர் ஊற்று ஆவியானவர் நமக்குள்ளே பொங்கி வழியும் ஊற்றுதான் அந்த நீர் ஊற்று. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு
கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஜக்கரியா புத்தகத்தில் நாம் பார்த்தது, எதிர்காலத்தில் ஒரு ஜீவ ஊற்று உண்மையாலே ஒரு ஊற்றாக கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தின் கீழே பாய்ந்து கொண்டு வரும். இன்னைக்கு நம்ம ஆவியானவரை ஜீவ ஊற்று என்று சொல்கிறோம், ஆனால் அன்றைக்கு ஜீவ ஊற்று உண்மையாலே ஒரு ஜீவ ஊற்று சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வரும், எல்லா திசைகளிலும் பாய்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா ஜனங்களிடத்திலும் அது போகும் என்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ நதி பாயும் இடமெல்லாம் 2 பக்கமும் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கணும். அந்த கனிகளும் அந்த இலைகளும் நாம் சாப்பிட முடியும்னு சொல்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சி ஆண்டவர் நம்மை அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார்? நீ என்னிடத்தில் கேட்டால் அந்த ஊற்றை நான் உனக்குள்ளே பொங்கி வழியே செய்வேன் என்கிறார். அப்போ ஜீவ ஊற்று நானே என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் பயணம் செல்ல வேண்டும், ஆண்டவரை நோக்கி. யோவான் 7ஆம் அதிகாரத்தை படிங்க. 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் என்றால், 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் வந்து பாகம் பண்ண. let him drink from me. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதியாக ஓடும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களின் இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று பொங்கி வழிகிறது. ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று பொங்கி வழிகிறது என்றால், வழிகிறது யாருக்காக என்றால், நாம் மற்றவர்களுக்கு ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் நமக்குள்ளே ஜீவ ஊற்று பொங்கி வழிகிறது. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஜீவ ஊற்று நம்மை பார்க்கிறவர்கள் அந்த ஜீவ ஊற்றை பார்க்க வேண்டும். அதனால் தான் பொங்கி வழிகிற ஜீவ ஊற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில் மூடி வச்ச ஜீவ ஊற்று என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பொங்கி வழிகிற ஜீவ ஊற்றாய், பாய்ந்து செல்கிற ஜீவ ஊற்றாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்கிறார். யார? நம்ம. அப்போ நம்ம ஜீவ ஊற்று என்றால் மற்றவர்களுக்கு சாட்சியாக கர்த்தருடைய செய்தியையும் சுவிசேஷத்தையும் அவசரமாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறார். ஜக்கரியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஜீவ ஊற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய செய்தியை நாம் உலகமெங்கும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்கள் தான் உலகம் முழுதும் இந்த ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும், உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்ல வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவியானவர அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒரு ஜீவ ஊற்றாக மாறி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். வசனத்தை என்னிடத்தில் ஒருவன் விசுவாசிக்கிறான் என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம். those who believe in the scripture and those who believe in me. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் ரொம்ப அவசியம். அவர்களிடத்தில் தான் இந்த ஜீவ ஊற்று வரும். கர்த்தரை விசுவாசிக்காமல் உலகத்தை விசுவாசித்து நடக்கிறவர்கள் ஜீவ ஊற்றாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, படிப்ப இன்னொரு வசனம், அதே 7ஆம் அதிகாரத்திலேயே, யோவான் 7ஆம் அதிகாரம் 37 படிச்சிங்களா? 38 39 படிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை பற்றி தான் சொன்னார். ரைட்டா?
இப்போ இந்த ஜீவ ஊற்று என்ன, ஜீவ ஊற்று என்ன, எனக்குள்ளே பாய்ந்து செல்லும் ஜீவ ஊற்று என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் இது நம்ம கேட்போன்றதுக்கு பின்னாடியே சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நான் கொடுக்க போகிறேன்ல, அவரை பற்றி தான் ஜீவ ஊற்று என்று சொல்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நமக்குள்ளே பாய்ந்து வழிக வேண்டும். யார்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து வழிய வேண்டும் என்றால் நிரம்பி இருக்கிறவர்களிலிருந்து தான் பாய்ந்து வழிய முடியும். கரெக்டாக இல்லையா? நிரம்பி ஊற்றி பொங்கி வழியும் ஊற்றாக இருந்தால்தான் அது பாய்ந்து மற்றவரிடத்தில் செல்லுமே தவிர, ஆவியானவரில் டப்பா போட்டு மூடி வச்சுட்டா, மூடி போட்டு அது பாய்ந்து ஓடும் நதியாக இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க இன்னொரு வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம், ரெவலேஷன் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கும் ஆட்டுக்குட்டி, அது ஒரு வெளிப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் அண்டை இருக்கும் ஊற்றண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நடத்துகிறார். ஹல்லேலூயா. யாரை நடத்துகிறார்? தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறார். கரெக்டா இல்லையா? தன்னுடைய ஆடுகளை தான் ஆண்டவர், நல்மெய்ப்பராய் இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை ஜீவ ஊற்று இருக்கும் இடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. those who follow Jesus Christ, அதனால தான் முதல்ல இருந்து சொல்லின்னு இருக்கோம் ஒரு வசனத்தை, those who follow Jesus Christ taking up their cross, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி போறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறவர்கள், அவர்களை என்னுடைய ஆடுகள் என்றார். தே ஆர் மை ஷீப் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. those who are Jesus Christ sheep, ஆடுகள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளை ஆண்டவரே ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கும் இடங்களில் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நான் எங்கே போவேன் இந்த ஜீவ ஊற்றுக்கு என்று நீங்கள் கேட்கலாம். ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள்ளே பொங்கி வழிகிற அந்த உணர்வு வர வேண்டும். எனக்குள்ளே ஆவியானவர் பொங்கி வழிய வேண்டும். நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்றால், இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே, படிங்க இந்த வசனம், நானே கொண்டு போவேன். படிங்க ரெவலேஷன் 7:17 படிங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஜீவ ஊற்று இருக்கும் இடங்களில் கொண்டு போகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர்களை தானே அவரே எடுத்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஜீவ ஊற்றாய் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்வார்கள். ஜீவ ஊற்றாக அவர்கள் மாறுவார்கள். ஹல்லேலூயா. படிப்போம் கடைசியாக ஒரு வசனம், நேரம் இல்லை, எல்லாரும் கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்தில் அனுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ யார் அனுப்புகிறார்? யாரிடத்திலிருந்து அனுப்புகிறார்? பிதாவினிடத்திலிருந்து. இயேசு கிறிஸ்து தான் அனுப்புகிறார். பிதாவினிடத்தில் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு அனுப்புகிறார்? நமக்காக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவ ஊற்று என்று பார்க்கும் பொழுது அது எங்கிருந்து வருகிறது? பிதாவானவரிடத்திலிருந்து ஜீவ ஊற்று வருகிறது. ஜீவ ஊற்றுக்கான வழி யார் நமக்கு பெற்று தருகிறார்? அது யார் நமக்கு காட்டுகிறார்? இயேசு கிறிஸ்து தான் ஜீவ ஊற்று எங்கே இருக்கிறது என்று அவர்தான் காட்டுகிறார். அவர்தான் நமக்கு மேலே ஊற்றுகிறார். அந்த ஜீவ ஊற்று எங்கே தங்கி இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதே தான் அந்த சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் சொன்னார்,
ஜீவ ஊற்று நீங்கள் கேட்டால் எனக்குள்ளே இருக்கிற நான் கொடுப்பேன், நீ ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்டு ஒரு கர்த்தருக்கான ஒரு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது மட்டும் அல்ல, நீங்களே ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும். சோர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், நீங்கள் ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும். எதற்காக என்றால், மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜீவ ஊற்றாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வேத சத்தியம் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வேத சத்தியங்கள் மூலமாய் நீர் பேசினதற்காக நன்றி. வரப்போகிற ராஜாவாய் இருக்கிறீர். ஒலிவ மரத்தின் மேல் அப்பா, ஒலிவ மலையின் மேல் அப்பா நீர் காலை வைக்கு அப்பா, இரண்டாக பிளந்து அப்பா தேவரீர் நீர் இறங்கி வரப்போகிறீர். அப்பா தேவரீர் இரண்டாம் வருகையில் அப்பா கத்தாவே இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. 1000 ஆண்டுகள் நீர் அப்பா தேவரீர் இந்த உலகத்தை ஆள செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. புதிய வானம் புதிய பூமியை கொடுத்து எங்களை எல்லாம் கத்தாவே தேவரீர் அப்பா ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எம்மையே துதிக்கிறோம் கத்தாவே. ஜீவ ஊற்றாக நாங்கள் மாற நீர் கிருபை தாங்க. ஹல்லேலூயா. அப்பா நீரே ஜீவ ஊற்று அப்பா தேவரீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே பொங்கி வழிய நீர் கிருபை தாங்க தேவரீர். அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா அது எங்களுக்குள்ளே வாழ்ந்து ஓடும் ஜீவ ஊற்றாய் மாறுங்க ஆண்டவரே தேவரீர். எங்களோடு பழகிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள், எங்களோடு கத்தாவே தேவரீர் நடப்பவர்கள் ஜீவ ஊற்றை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே தேவரீர். எங்களோடு பழகிறவர்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருக்கு. நான் உங்ககிட்ட பேசும்பொழுதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க உங்க வார்த்தைகள், உங்களுடைய செயல்கள், நீங்க உங்களோட பழகும் பொழுது எனக்கு ஆவியானவர்களுக்கு நெருக்கம் கிடைக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நான் பெற்றுக்கொள்கிறேன். உங்களை பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சாயலாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஜீவ ஊற்றை அப்பா பொங்கி வழிய செய்யுங்க ஆண்டவரே தேவரீர். இந்த கடைசி நாட்களில் அப்பா கதை ஏராளமான மக்கள் அப்பா விலகி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக அப்பா சத்தியத்தை சொல்வதற்காக, சுவிசேஷத்தை சொல்வதற்காக மற்றவர்களுக்கு எங்களை ஜீவ ஊற்றாய் மாற்றுங்க ஆண்டவரே தேவரே. எங்களுக்குள்ளே பொங்கி வழியட்டும் ஆண்டவரே அந்த ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். பலத்தை தாங்க, சுகத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தரலுங்க தேவரீர். அப்பா ஒவ்வொருத்தரும் தேவைகளை சந்தித்தருங்க ஆண்டவரே தேவரீர். மட்டுமாக இந்த சபையில் வந்து கலந்து கொண்டு கத்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்பா வெறுமை செல்கிறவர்களாய் மட்டுமல்ல கத்த அதை செயலில் கொண்டு வர நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரும் அதை செயலில் கொண்டு வந்து அப்பா அதற்கேற்றபடி நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்திற்கு இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பு பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பாராக. ஆமென் ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord, praise the Lord.